ஆழத்துல விழுந்துட்டா உதவுறதுக்கு யாருமே இல்லாத இடத்துலயும் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. 1976 செப்டம்பர் 16 பயங்கரமான ஒரு விபத்து நடக்கிறது. ஒரு ஸ்விம்மர் 12 மைல் ஸ்விம் பண்ணிட்டு, அவர் ஒலிம்பிக் ஸ்விம்மர். அவருடைய பெயர் ஷவர்ஷ் கார்பெட்டியன். அவர் எவரவென்ற அந்த அர்மீனியன் ரிவர்ல பஸ் ஒன்று விழுந்து விடுகிறது. ஆழத்துல விழுந்து அந்த பஸ் அப்படியே மூழ்கி கொண்டிருக்கிறது. இவர் அப்பதான் ஸ்விம்மிங் முடிச்சு பாக்குறாரு, அந்த பஸ் மூழ்கி கொண்டிருக்கிறது. இதை பத்தி யோசிக்கல. இருள் நிறைந்த அந்த அந்த ரிசர்வாயருக்குள்ள விழுந்த பஸ்ஸ இவர் தேடி நீச்சல் அடிச்சு உள்ள போய் தன்னுடைய கால்களால அந்த பஸ்ஸினுடைய அந்த கிளாஸ உடைச்சு உள்ள இருக்கிற 20 பேரை ஒவ்வொருத்தரையா தூக்கி கொண்டு மேல கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றினார். 20 பேர் அன்றைக்கு அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இவர் யார் தெரியுங்களா? இவர் ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மர். ஆனால் இவர் இப்படி போய் அந்த கீழே இருந்து கொண்டு வந்த போது கால்கள் அந்த கிளாஸ்ல பட்டு அவருடைய கால்கள் சிதைந்தது. அவருடைய லங்ஸ் அதிகமாக தண்ணீர் உள்ளே சென்ற லங்ஸ் அஃபெக்ட் பண்ணப்பட்டது. நிமோனியா வந்து அவருடைய லங்ஸால சரியா பிரீத் பண்ண முடியாம அவருடைய ஸ்விம்மிங் வாய்ப்புகளையே அவர் இழந்து விட்டார். ஆனால் இந்த 1976 இத்தனை பேருடைய உயிரை காப்பாத்தின இவரை யாருமே ஹீரோவை கொண்டாடவே இல்லை. 1982 வருஷம் தற்செயலா ஒரு நியூஸ் பேப்பர்ல இவருடைய அந்த காரியம் வந்தபோது உலகமே அவரை கொண்டாட ஆரம்பித்தது. அவருக்கு பெயரும் புகழும் வர ஆரம்பித்தது. அநேக மெடலை கொடுத்து பிரேவரிக்காக அவரை ஹானர் பண்ணார். மெடலுக்காக இல்ல, நல்ல கவனிங்க. ஒலிம்பிக்ல அவர் ஸ்விம் பண்ணா அதுக்கு மெடல் கொடுப்பாங்க, அல்லது ஒரு தொண்டு செய்தா அதுக்கு எல்லாரும் கவனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காம கடவுள் எப்படி தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்க்காமல் அவர் உதவி செய்து அவருடைய வாழ்க்கையில ஆழத்திலிருந்து தூக்கி எடுக்கிறாது போல இந்த மனிதனும் செய்திருக்கிறார். இதுதாங்க உண்மையான கடவுளுடைய அன்பு. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட நீங்க சில காரியங்களை மூழ்கி இருக்கிறீங்க. சில கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கிறீங்க, சில குடும்ப போராட்டங்கள்ல மூழ்கி இருக்கிறீங்க, சில வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, திருமணம் நடக்கவில்லை, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். உங்களை தேடி ஒருவர் வருவார். சங்கீதம் 139:8 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறார், நான் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன். பாதாளத்துல யாருங்க படுக்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அங்க பயங்கர அக்கினி எழுகிற அந்த பாதாளத்துல யாருங்க? அவர் சொல்றாரு, என் லைஃப்ல நான் அவ்வளோ லோவா போனா கூட நீங்க அங்க இருக்கிறீங்க. உங்களால எந்த இடத்துலயும் வந்து என்னை காப்பாற்ற முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி கடவுள் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்து மரித்தது எதற்காக தெரியுமா? உங்களை தூக்கி எடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். பாதாளத்தின் திறவுகோள்களை சாத்தானிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து சொன்னார், என் பிள்ளைகளை இனிமேல் நீ கட்டி வைக்க முடியும், என் பிள்ளைகள் இனி கீழே சிக்கி இருக்க மாட்டாங்க, நான் அவங்களை உயர்த்த போறேன்னு சொல்லி அவர் உன்னதத்துக்கு பரலோகத்துக்கு ஏறி இன்னைக்கு நமக்கு வரங்களை தருகிறார். Today is a day God is going to lift you up. உங்க தோள்ல சுமந்து எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் வெளியே கொண்டு வரப்படும். Today is a day of victory. கடவுள் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் கர்த்தர் தூக்கி விட போகிறார். ரெடியா இருக்கிறீங்களா? கையை மட்டும் நீட்டி பேதுரு மாதிரி இயேசுவே ரட்சியும்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்படி வந்து உங்க கையை பிடிச்சு தூக்கி உங்களை கரை சேர்ப்பார். நிச்சயமாய் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள், ஜெயாளியாய் மாறுவீர்கள், சரித்திர மகளாக உங்களை மாற்றுவார். God bless you. Have a wonderful day.